பைனான்ஸ் காப்பி ட்ரேடிங் நல்லமா? ஓகே, காப்பி ட்ரேடிங்கில் 2 வகையான காப்பி ட்ரேடிங் இருக்குது. காப்பி ட்ரேடிங்கில் கான்செப்டை சொல்லிடுறேன். காப்பி ட்ரேடிங் கான்செப்ட் என்னென்னு சொன்னால், நீங்கள் மேனுவலாக டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணாமல் இன்னொரு ஆள் அதை பண்ணுற ஒரு ஆள் அதை பண்ணி ஒரு ஆள் ட்ரேட் எடுப்பார். அவரோட ட்ரேடை நம்ம காப்பி பண்ணுறேன். ஸோ அப்படி காப்பி பண்ணுறதுக்கு காப்பி பண்ணினோம்னு சொன்னால் அவர் என்னென்ன coin எல்லாம் ட்ரேட் எடுக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுவார், நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் எடுவார். அவருக்கு பணம் கொடுக்க தேவையில்ல. அவர் இப்போ உதாரணத்துக்கு ஏங்குற coin-ஐ அவர் வாங்குறாருன்னு சொன்னால் நம்மளோட அக்கௌண்ட்லேயும் அவர் வாங்கக்குள்ள அவர் மேபி ஒரு $1000 வாங்கலாம். ஆனால் நம்ம ஸ்பாட் வைக்கலாம் $10 அவர் வாங்கக்குள்ள என்ன coin வாங்கினாலும் $10 வாங்குங்கன்னு கொடுத்து வைக்கலாம். இல்லை சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வைக்கலாம். ஓகே, எனக்கு இந்தந்த coin அவர் வாங்கக்குள்ள வாங்காதீங்க, ஆனால் இந்தந்த coin எல்லாம் அவர் வாங்கினார்னா வாங்குங்கன்னு சொல்லி அதை காப்பி பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்து நம்ம காப்பி பண்ணலாம். அப்போ அவர் என்ன செய்வார், குறிப்பிட்ட coin-களை வாங்கக்குள்ள அந்த coin நீங்கள் கொடுத்த coin-களுக்குள்ள ஒன்றாரிங்கன்னு சொன்னால் அதுவும் வாங்கும். அவர் எப்போ விற்கிறோ அப்போ விற்கும். அப்படி இல்லாட்டி நீங்களே பர்சனலாக கூட ஸ்டாப் லாஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கொள்ளலாம். இதுதான் பேசிக்காக காப்பி ட்ரேடிங் கான்செப்ட். ஸோ இது தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்மில் கொடுக்காங்க. அப்படி எக்ஸ்சேஞ்சிலோட இந்த காப்பி ட்ரேடிங் டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் அதிலே போய் பெஸ்ட்டான ட்ரேடர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் 2 வகையான காப்பி ட்ரேடிங் இருக்குது. ஒன்று ஸ்பாட் காப்பி ட்ரேடிங், இன்னொன்று ஃபியூச்சர்ஸ் காப்பி ட்ரேடிங். கிரிப்டோவில் நான் சொல்கிறது இப்போ ஸ்பாட்டுன்னு சொன்னால் அவர் ஸ்பாட்டில் பண்ணுவார், உங்களுக்கும் ஸ்பாட்டில் வாங்கும் விற்கும். சில நேரம் அவர் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர் அடிப்பார். ஓகே, ஸோ அவர் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுவார். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணக்குள்ள நீங்கள் உங்களோட இதுலேயும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எடுக்கணும். நான் பர்சனலாக ஃபியூச்சர்ஸ் காப்பி ட்ரேடிங் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், கடும் ரிஸ்கி. ஓகே, நீங்கள் அல்கோரிதம் பொட்ஸில் அல்கோரிதமிக் ட்ரேடிங்லேயே ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ரிஸ்க் அடிக்கக்குள்ள இது ஒரு மனிதர். ஸோ அவர் எந்த அளவுக்கு சரியாக செய்வாருங்கிறது தெரியா. ஸோ நீங்கள் காப்பி பண்ணுறால் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குங்கிறது நீங்கள் அது உங்களோட ரிசர்ச் இருக்கு ஒரு காப்பி பண்ணுறது முதல். இப்போ என்ன நடக்கணும்னா அவர் ட்ரேட் எடுப்பார், அதில் உங்களை காப்பி ஆகும். ஸோ அதில் ஸ்பாட் ட்ரேடிங் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பாட் காப்பி ட்ரேடிங் செய்யுங்க. பட் அந்த நீங்கள் யாரை காப்பி பண்ணீங்களோ அந்த காப்பி பண்ணுறதால நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், உண்மையில ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆள் தானான்னு சொல்லி. ஸோ இதில் பேமெண்ட் என்ன மாதிரி வரும்னு சொன்னால், நீங்கள் சிலாக்கள் அவங்கள காப்பி பண்ணுறதுக்கு எடுக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்களுக்கு தரணும்னு சொல்லுவாங்க, 10-20%. அப்படி இல்லாட்டி சிலாக்கள் மாதம் எனக்கு இவ்வளோ பே பண்ணலாம், நீங்கள் காப்பி பண்ணலாம். அந்த மாதம் எனக்கு ஒரு $10 பே பண்ணீங்கன்னா அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சொல்லி அப்படி செலவு செய்வாங்க. சிலாக்கள் ஃப்ரீயாக கூட அவங்களுக்கு காப்பி பண்ணலாம்னு சொல்லி அவங்க அப்படியும் செய்வாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரேடர். இந்த கொஸ்டின்ல நீங்கள் பைனான்ஸ் காப்பி ட்ரேடிங் செஞ்சிட்டீங்க. நான் அந்த வீடியோ செய்கிற இந்த டைமுக்கு பைனான்ஸ் செய்கிற காப்பி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது தான் நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் அக்கௌண்ட்டில் காப்பி பண்ணலாம். ஸோ நான் பர்சனலாக பைனான்ஸில் இருக்கிற அந்த காப்பி ட்ரேடிங் இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். காரணம் இப்போதைக்கு பைனான்ஸில் இருக்கிற காப்பி ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுக்கு மட்டும்தான் இருக்குது, ஸ்பாட் ட்ரேடுக்கு இல்லை. ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுற ஆக்கள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 199% அவங்களோட ஃபண்டெல்லாம் லாஸ் பண்ணி நடுத்தருவுக்கு தான் வருவாங்க. ஸோ பைனான்ஸில் இருக்கிற காப்பி ட்ரேட் செய்யாதீங்க, மை பர்சனல் அட்வைஸ். ஓகே, ஆனால் வேறு எக்ஸ்சேஞ்சில் வேறு பிளாட்ஃபார்மில் அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்சோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கிறேன். அப்படியான பிளாட்ஃபார்மில் ஸ்பாட் காப்பி ட்ரேடிங் எல்லாம் செய்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடரை பார்த்து அவர் ஸ்பாட் ட்ரேட் செய்கிற ட்ரேடரை பார்த்து அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது சில எக்ஸ்சேஞ்சிலே அவங்க இன்பில்ட் சர்வீஸாக கொடுக்காங்க. எக்ஸ்சேஞ்சஸ் எல்லா அநேகமான எக்ஸ்சேஞ்சில் நிறைய சர்வீஸ் கொடுப்பாங்க. அதில் காப்பி ட்ரேடிங்கும் சில எக்ஸ்சேஞ்சு கொடுக்காங்க, அதில் ஸ்பாட் காப்பி ட்ரேடும் சில எக்ஸ்சேஞ்சில் கொடுக்காங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் அப்படியான எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் உங்களோட பணத்தை நீங்கள் அப்படியான ட்ரேடர்ஸில் காப்பி பண்ண வைக்கலாம். அப்படியே நல்ல ரெப்யூட்டடான எக்ஸ்சேஞ்சில் கூட செய்கிறாங்க. அப்படி இல்லை நீங்கள் பைனான்ஸில் அவங்களோட ஃபண்டை வைக்கணும் நின்று சொன்னால் நீங்கள் வேறு தேர்ட் பார்ட்டி காப்பி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கீங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் காப்பி பண்ணலாம். அப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ் நான் போட்டிருக்கேன் உங்கள் வெப்சைட்டில். அப்படியான பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஏபிஐ உங்களோட எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் யாரை காப்பி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் எடுப்பார். அவர் என்ன எக்ஸ்சேஞ்சில் என்ன ட்ரேட் எடுத்தாலும் அதில் என்ன டீட்டெயில்ஸை எடுத்து அந்த coin உங்களோட எக்ஸ்சேஞ்சில் அடிக்கணும்னா உங்களோட எக்ஸ்சேஞ்சில் அந்த பொட் வாங்கும். இது ட்ரேடிங் பொட் மாதிரி இல்லை, இது பர்சனலாக இன்னொரு ட்ரேடரை காப்பி பண்ணுறது தான். ஆனால் அவர் என்ன ட்ரேட் எடுக்கிறோம் இதுக்கு இந்த பொட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது. அதாவது யாருன்னா ஒரு ஆள் செஞ்சிடறோம்னா அதை அப்படி செஞ்சு உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஃபாலோ பண்ணணும். அவர் ஒரு coin வாங்குவார்னா அதை உங்களோட எக்ஸ்சேஞ்சில் அதே coin வாங்கும், அவர் விற்கும். இல்லாட்டி நீங்கள் அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் இல்லை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு விற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இதுதான் காப்பி ட்ரேடிங் கான்செப்ட். ஸ்பாட் காப்பி ட்ரேடிங்கில் மட்டும் ஸ்டிக் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்கள் யாரை காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த அவரை நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். அவருக்கு விஷயம் தெரிஞ்ச ஆள்ரா, அவர்
இது டெக் ரெக்கார்டில் பாருங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணிடுறீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் பயோலோ டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெப்சைட் அட்ரஸ் இருக்கு, HBO கன்சல்டன்சி இருக்கு, அதை செக் பண்ணுங்கள். பாய்.